பிராண சிகிச்சை கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? பேசிக் பிராணிக் ஹீலிங் ஒர்க் ஷாப் சொல்கிறது வந்து ஒரு 2 நாள் ப்ரோக்ராம். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம். ஸோ கிட்டத்தட்ட 16 மணி நேரத்தில் நீங்கள் இந்த கற்றுக்கலாம். பொதுமக்களுக்கு இந்த ப்ரோக்ராம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா ரொம்ப அதிபுத்திசாலியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு எழுத படிக்க தெரிகிற அளவுக்கு ஒரு பேசிக் இன்டெலிஜென்ஸ் இருந்தால் கூட அவங்களால பிராண சிகிச்சை கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கும் தனக்கும் சிகிச்சை பண்ணுற மாதிரி கிராண்ட் மாஸ்டர் இந்த ப்ரோக்ராமை வடிவமைச்சிருக்காங்க. இந்த ப்ரோக்ராமில் என்னெல்லாம் கற்றுப்பீங்க? லாஸ் ஆஃப் பிராணிக் ஹீலிங் பற்றி உங்களுக்கு சொல்லித் தருவாங்க. 2வது, பிராணானா என்னது, அது எங்கேருந்து வருது, அதோட சோர்ஸஸ் என்னது. அப்போ பிராணன்னு ஒன்று இருக்குன்னா அந்த கண்ணுக்கு புல்லப்படாத சக்தியை, ஜீவசக்தியை நம்மளால் பார்க்க முடியுமா? அதை எப்படி பார்க்குறது, அது சொல்லித் தருவாங்க. நம்ம உடலை சூழ்ந்தும் ஊடுருவியும் ஒளி உடல் இருக்குன்னா அந்த ஒளி உடல் நம்மளால் பார்க்க முடியுமா? அதுக்கு சொல்லித் தருவாங்க. இந்த ஒளி உடலை எப்படி தொடுறது, இதை ஸ்கேனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒளி உடலில் எந்தெந்த இடத்துல சக்ராஸ் இருக்குது, அந்த சக்ராஸ் என்னென்ன உள்ளுறுப்புகளை கண்ட்ரோல் பண்ணுது, அந்த சக்ராஸ் பழுதடைஞ்சதுன்னா எந்த மாதிரி நோய்கள் வர்றதுக்கு காரணமாக இருக்கும், அந்த சக்ராவை எப்படி சுத்தம் பண்ணுறது, அதை எப்படி சக்தி ஊட்டுறது, கொடுக்கப்பட்ட சக்தியை எப்படி நிலைநிறுத்துறது. அப்போ ஒருத்தர்கிட்ட நீங்கள் தொடர்ந்து சிகிச்சை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அந்த எனர்ஜி கனெக்ஷன்லேருந்து எப்படி விடுபடுறது, இதெல்லாம் உங்களுக்கு வந்து எளிய முறையில் சொல்லித் தருவாங்க. நோய் வர்றதுக்கான காரணங்கள் என்னது, அந்த காரணங்கள் எப்படி அந்த ஒளி உடலை முதல்ல பாதிக்குது. இப்போ உடல் பாதிப்படைகிறதுனால, வைரஸ் இல்லை பாக்டீரியானால உடல் பாதிப்படையுதுன்னா அதுக்கு சிகிச்சை பண்ண முடியுமா? மனோரீதியான குழப்பங்களுக்கு மட்டும்தான் நம்ம சிகிச்சை பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா, உடலும் ஒளி உடலும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கு. அது ஊடுருவி உடலுக்கு உள்ளேயும் உடலுக்கு வெளியிலையும் இந்த ஒளி உடல் இருக்குது. அப்படின்னா உடலுக்கு வெளியில் இந்த ஒளி உடல் இருக்கிறதுனால உடலுக்கு போகக்கூடிய எல்லா எனர்ஜியும் இந்த ஒளி உடல் வழியாக தான் முன்னாடி வருது. அதனால் சிகிச்சையோ நோயோ முதல்ல ஒளி உடலுக்கு வந்துட்டு அப்புறம்தான் உடலுக்கு வரும். பிராண சிகிச்சையில் நம்ம உடலை தொடுறது கிடையாது. அதனால் ஒளி உடலை தொடர்ந்து நம்ம சிகிச்சை பண்ணுறதுக்கான வழிகள் சொல்லி கொடுக்கும்போது, அதை சுத்தம் எப்படி செய்கிறது, அதை எப்படி சக்தி ஊட்டுறது, இதை சொல்லி கொடுக்கும்போது உடலை தொடாமலே நோயை குணப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. எனர்ஜி எப்படி ரிசீவ் பண்ணுறது, எந்த சோர்ஸ்லேருந்து ரிசீவ் பண்ணுறது, எப்படி ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய எனர்ஜி இன்னொருத்தர் ரிசப்டிவாக இல்லைன்னா என்ன ஆகும், இதெல்லாம் ஒரு கேள்வியாக வர்றது எல்லாத்தையுமே அனுபவ ரீதியாக பயிற்சி மூலமாக ஒவ்வொருத்தர் அனுபவிக்கிற மாதிரியே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. எளிய முறையில் பல்வலி, தலைவலி இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறதுங்கிறத முதல் செஷன்லேயே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு இதை பயிற்சி பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. 2வது செஷனில் சக்ராஸ் பற்றியான தெளிவான உங்களுக்கு விளக்கங்கள், பயிற்சி, லொக்கேஷன், அது எப்படி இயங்குது, இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருவாங்க. ஒரு ப்ரோட்டோக்கால் எப்படி இருக்குது, ஒரு வயிற்று வலிக்கான ப்ரோட்டோக்கால்னால் அதை எப்படி சரி பண்ணுறது, அதுக்கு என்னெல்லாம் வழிமுறைகள் இருக்குது, அதை குக் புக் முறையில் உங்களுக்கு எளிய முறையில் சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் ரிசப்டிவாக உட்காந்துருக்கும் போது இன்னொரு பார்ட்டிசிபெண்ட் வந்து உங்களுக்கு பயிற்சி கொடுக்குது, நீங்கள் அவங்களுக்கு திரும்பி செய்யக்கூடிய முறையில் மாறி மாறி செய்கிற மாதிரி அதை வடிவமைச்சிருப்பாங்க. உங்கள் எனர்ஜி லெவலில் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அதுக்கான ஸ்பெஷல் பிராணிக் ப்ரீத்திங் டெக்னிக்ஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு பிரமாதமான தியான முறை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஹார்ட் ப்ராப்ளம் எப்படி சரி பண்ணுறது, கிட்னி ப்ராப்ளம் எப்படி சரி பண்ணுறது, ஆர்த்ரைட்டிஸ் இல்லை ருமேட்டிசம் எப்படி சரி பண்ணுறதுங்கிறத பேசிக் பிராணிக் ஹீலிங்லேயே சொல்லி கொடுத்துருவாங்க. அப்போ எல்லாருக்கும் நோய் இருக்குன்னா அப்போது கர்மாங்கிறத பற்றியான விளக்கம், அது பற்றியான கேள்விகள் வருதே சார், சிகிச்சை நடக்கிற எல்லாரும் சரியாயிடுமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கேள்வி வந்ததுன்னா, கர்மானா என்னது, அதை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ண முடியும், ஃப்ரீ வில்னா என்னது, நற்குணங்கள் வளர்க்குறது வந்து உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு எவ்வளோ நல்லா இருக்கும், அப்போ எப்படி உடல் நான் பயன்படுத்தி இந்த உடலை பயன்படுத்தி பூமியில் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னா நான் தனியாக பூமியில் தொங்கிட்டு இருக்கேன்னா, நான் கடவுளோட இணைக்கப்பட்டிருக்கேன்னா,
எனக்கும் கடவுளுக்குள்ள ஒரு இணைப்பு எப்படி இருக்குது, அது நான் உணர முடியுமா? கான்செப்ட் எனக்கு புரியும், ஆனால் அதை உணர முடியுமா, அனுபவிக்க முடியுமா? ஆன்மீக பாலம்னா என்னது, இதை பற்றிலாம் அவங்களுக்கு விளக்கம் சொல்லி கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லை, மிராக்குலஸாக நீங்கள் உங்கள் முன்னாடி இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் கிளாஸ் ரூம்லேயே உங்களுடைய பார்ட்னரை வெளியில் வேற ஒரு ரூமுக்கு உட்கார வச்சுட்டு இல்லை அவங்கள அங்கே வச்சுட்டு நீங்கள் இங்கேருந்து சிகிச்சை பண்ணும்போது அவங்களுக்கு எனர்ஜி போடுற பயிற்சியை உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அப்படின்னா டிஸ்டன்ஸில் எப்படி சிகிச்சை பண்ணுறதுன்னு கூட முதல் நாளே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. 16 மணி நேரம் எல்லாமே அனுபவ ரீதியாக உணர்கிற மாதிரி இந்த சிகிச்சை முறை பிரமாதமான முறையில் மிக மிக எளிய முறையில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான நல்ல விஷயத்தில் இதுவும் ஒன்று. தேங்க்யூ.